வணக்கம். முனைவர் பா. மணிகண்டன், தமிழ்துறை உதவி பேராசிரியர், டாக்டர் எஸ்.என்.எஸ். ராஜலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. சென்ற வகுப்பின் தொடர்ச்சியாக இப்போது காண இருப்பது பாரதியின் புதிய ஆத்திச்சூடியிலிருந்து அடுத்ததாக ஏறுபோல் நட. ஏறுபோல் நட. உங்கள் அசைவுகளிலேயே ஒளிந்திருக்கும் உங்களின் ஆளுமைகள். என் நடையை பார்த்தே எடை போடும் நடுவர் அவர்களே என்று பேச்சுப் போட்டிகளில் பேச அழைக்கும்போது கம்பீர நடை நடந்து மேடை ஏறியது ஞாபகம் வருகின்றது. ஏறு என்றால் சிங்கம், பிடரியோடு கம்பீரமாக காட்சியளிக்கும் ஆண் சிங்கத்தை குறிப்பதாகும். ஏறு என்பதற்கு சில ஆண் விலங்குகளுக்கான பொதுப்பெயராகவும் வழங்கப்பட்டு வருகிறது. பாரதிக்கு சிங்கத்தின் மீது ஒரு பிரியம் உண்டல்லவா? சிங்கராஜாவே, நான் கவிராஜன் வந்திருக்கேனே என்று திருவனந்தபுரம் மிருகக்காட்சி சாலையில் சிங்கத்திடம் தன்னை இருமாப்போடு அறிமுகம் செய்தவன் பாரதி. பிடரி தெறிக்க சிங்கம் நடந்து வருவதைப் போன்றே கம்பீர நடை பாரதிக்கு. யாரேனும் கூனி நடந்தால் அவருக்கு பிடிக்காது. ஏனென்றால் நிமிர்ந்த நன்னடையோடு நடக்கப் பழகியவன். புதுமை பெண்ணை அறிமுகம் செய்கிறான். நடையில் உள்ள கம்பீரமே உங்கள் ஆளுமையை காட்டிவிடும் என்பது ஈடில்லா நம்பிக்கை பாரதிக்கு. உங்களுக்கான ஆடையோடு கம்பீரமாக நடந்து பாருங்கள். உங்கள் வலிமை உங்களுக்கே புரியும். நட என்பதை வெறும் நடையாக மட்டும் கொள்ளக்கூடாது. காலால் நடப்பவர்கள் கால்நடைகள். நம் மனதால் நடப்பதாலே மனிதர்கள் என்று அழைக்கப்படுகின்றோம். உங்கள் கம்பீர நடை ஏறு போன்ற நடை எப்போது வரும்? உண்மையும் நேர்மையும் உங்களோடு இருக்கும்போதே வரும். யாருக்கும் அஞ்சாத நாணச்செருக்கு இருந்தால் அது உங்களோடும் வரும். இன்றைய உடல் மொழி சொல்லிக் கொடுக்கும் நிபுணர்களுக்கெல்லாம் அடிப்படை பாடம்தான் இந்த வரிகள். உங்கள் நடை உங்களை யாரென்று அடையாளம் காட்டும். ஏறுபோல் நடந்து பாருங்கள். ஏறுபோல் நடப்பதை கம்பீர நடையாகவே பாரதி கூறுகின்றான். நல்ல மிகச்சிறந்த நம்பிக்கை கொண்டு நடக்கும்போது உடல் மட்டுமல்ல, உள்ளமும் நமக்கு வழிவிடும். மனதால் நடப்பதாலே நாம் மனிதர்கள் ஆகின்றோம். மிகச் சாதாரண மனிதர்களுக்குள்ளும் அன்பும் நம்பிக்கையும் பொங்கி வழியும் போது நடையிலே கம்பீரம் தெறிக்க ஆரம்பிக்கும். நம்முடைய கம்பீரம் நடத்தையில் தொடரும்போது நாம் மிகச்சிறந்த மனிதர்களாகவே வலம் வர இயலும். ஒவ்வொரு முறையும் பாரதி தன் நடையில் மட்டுமல்ல, உள்ளொளியை நிரம்பிய மனதோடு நடக்க ஆரம்பித்தான். அவ்வாறே அனைவரும் நடக்க வேண்டுமெனவும் விரும்பினான். கம்பீரம் என்பது நடை மட்டுமல்ல, நம்மளுடைய நடத்தையும் கூடதான். சாவது எளிது காலா, என் காலருகே வாடா, உன்னை சிறு புல்லென மிதிக்கின்றேன் என்று அரைக்கூவலுக்குச் சொந்தக்காரன் பாரதி. மரணம் குறித்த பயம் இல்லை அவனுக்கு. பாரதியின் கடைசி சில ஆண்டுகள் அவனது கவிதைகள் அதிகமாக வரவில்லை என்று அங்காளைப்பவர்கள் உண்டு. யாதுகிரி அம்மாள் அவர்கள் எழுதிய பாரதி நினைவுகள் நூலில் கடைசி காலகட்டத்தில் பாரதி மரணமில்லா பெருவாழ்வு குறித்த சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான். நான் ஒரு பெரிய ஆராய்ச்சி செய்து வருகிறேன். அது முற்று பெற்றால் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வதற்கான காரணங்கள் சொல்வேன் என்று பேசியபடி இயற்கையோடு ஒன்றாகவே கலந்திருந்தான் என்றே பதிவு செய்கிறார். யானைக்கு மதம் பிடித்திருந்தது என்று தெரிந்தே பாரதி அதற்கு பழம் கொடுக்க நெருங்கினான். அது அவனது துதிக்கையில் கீழே தள்ளியது, மிதிக்கவில்லை. இந்த நிகழ்வு 1921 ஜூன் மாதம் போல. அதன் பின்பு ஆகஸ்ட் மாதம் முதல் தேதிகளில் ஈரோடு கருங்கல்பாளையம் நூலகத்தில் மரணமில்லா பெருவாழ்வு என்ற தலைப்பில் உரையாற்றினான். அதுவே அவனது கடைசி உரை. அதன் பின்னர் அவன் ஒரு மாதம் கழித்து வயிற்றுப்போக்கு காரணமாக செப்டம்பர் 12 அதிகாலையில் இறந்து போகிறான் உலக வாழ்விலிருந்து. இறக்கும் வரையிலும் அவன் சாவை பார்த்து பயப்படவில்லை. இறந்த பிறகும் குழந்தையினை புதைக்கும் போது கூட விழுப்புண் பெற்றே இறந்தான் என்ற குறியீட்டிற்காக சிறு கீறல் போட்டு புதைக்கும் வழக்கம் நமது தமிழரின் வீரம் செறிந்த வாழ்வில் இருந்திருக்கிறது. இம்மண்ணில் பிறந்த எவரும் சாவதை கண்டு அஞ்சுதல் கூடாது. ஆனால் மரணம் தவிர்க்க இயலாத ஒன்றாகும் அனைவருக்கும். அதற்குள் இந்த உலகிற்கு ஏதாவது ஒரு வகையில் பயன்படும்படியாக வாழ்க்கையை வாழ்ந்து விடுதலை சிறப்பாகும். எல்லோருக்கும் மரணம் நிச்சயம்தான். ஆனால் அதை எதிர்பார்க்கும்
நேரம் அவசியமில்லை. மரணத்தை வெல்ல இயலாது. ஆனால் அதை நமது மகிழ்ச்சியால் அஞ்ச வைக்க வேண்டும். மரணம் என்பது தவிர்க்க இயலாத ஒன்றுதான். அது எப்போது வரும் என்று எதிர்பார்க்க முடியாது. வாழ்வும் ஒவ்வொரு நிமிடங்களையும் ரசனை பொங்க ரசித்து வாழ்பவர்களுக்கு மரணம் ஒருபோதும் நிகழாது. அதை கண்டு பயமும் கொள்ள வேண்டியதில்லை. பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு ஒரு சரித்திரமாக வேண்டும் என்பார் அப்துல் கலாம். அவருடைய இறப்பு நமக்கு அதையே சொல்லிக் கொடுத்தது. நாம் சாவிற்கு அஞ்சி பயந்து வாழ்வதை விட்டுவிட்டு நம்முடைய கால்கள் கடமைகளை நாம் சரியாக செய்து முடிக்க காத்து நின்றால் ஏறுபோல் நின்று வாழ்க்கை உயரலாம். நன்றி.